என் செய்யும் ஊரவர் கவ்வை தோழி இனி நம்மை என் செய்ய தாமரை கண்ணன் என்னை நிறை கொண்டான் முன் செய்ய மாமை இழந்து மேனி மெலிவெய்தி என் செய்ய வாயும் கருங்கண்ணும் பயப்பூர்ந்தவே என்று பாடுகிறார். கீழ்ப்பாட்டிலே ஊரார் சொல்லும் பழி நம்மை என்ன செய்யும் என்றாள் பராங்குச நாயகி. அதற்கு தோழி, இப்படி ஒரு வார்த்தை கூறலாமோ? பழிக்கு அஞ்சாமல் இருக்க முடியுமோ? பழியை நீக்க வேண்டியது அவசியமில்லையா என்று கேட்க, அதற்கு நாயகி, பழிச்சொல்லை நீக்கிக் கொள்ள வேண்டாம் என்று நான் கூறவில்லை, பழியை போக்கிக் கொள்ளும் நிலையிலே நான் இல்லை என்றுதான் கூறுகிறேன் என்கிறாள் இந்த பாட்டிலே. எவன் ஒருவன் தன் முயற்சியால் தன் உடைமைகளை, அதாவது ஜீவாத்மாக்களை காப்பாற்றி கரையேற்றுகிறானோ அந்த பரமாத்மாவாகிய எம்பெருமான் ஒருவன்தானே ஆண். அவனால் கை கொள்ளப்படும் ஜீவாத்மாக்கள் அனைவரும் பெண்கள் தானே. மிக உயர்ந்த இடத்திலே உள்ள அவன் தன் ஆண் தன்மையை, அதாவது சர்வாதிகனாக சர்வத்தையும் ஆளும் தன்மையை கூட தியாகம் செய்துவிட்டு சாதாரண பெண்ணான என்னை முன்பொரு நாள் தேடி வந்து கை கொண்டான். பின்பு பிரிந்து சென்றான். சிவந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடைய என் நாதன் ஸ்ரீகிருஷ்ணன் தனது திருக்கண்ணாலே குளிர நோக்கி தன்வசப்படுத்தி என்னை முழுவதுமாக கொள்ளை கொண்டு விட்டான் என்கிறாள். பெண்ணுக்கே உரிய அச்சம், மடம், நாணம் ஆகிய அடக்கத்தை விட்டு இப்படி மடல் எடுத்தாவது அவனை திரும்ப அடைந்து விடுவேன் என்று வாய்விட்டு கூறும்படி என்னை செய்துவிட்டானே. முன்பு அவன் என்னிடம் தோற்றதால் இப்போது என்னை அவனிடம் தோற்கச் செய்கிறான் போலும் என்கிறாள். அவனை திரும்ப பெற எண்ணி துடித்து அதனால் பசலை நோய் வந்து தனி அழகுடன் முன்பிருந்த என்னுடைய மேனி நிறம் முதலில் அழிந்து போனது. அதன்பின் சரீரமும் மெலிந்தது. இழந்த நிறம் திரும்பி வந்தாலும் அது தங்குகைக்கு இடம் இல்லாதபடி சரீரம் சருகாக இழைத்தது. அதன் பின்னர் எனது சிவந்த வாயும் கருத்த கண்களும் கூட பாலை நிறம் படரப் பெற்றன. பெரிய திருமொழியிலே செங்கனி வாய் நுகர்ந்தான் என்றும் மனநோக்கம் உண்டானே என்றும் கூறியபடி அவனை குறித்து பாசுரங்கள் பாடி பாடி இனிய பக்தி ரசம் நிறைந்து அதனாலே செங்கனி போல இருந்த என் சிவந்த வாயும் பிரேமரசம் நிறைந்து கனி போல கருத்து இருந்த என் கண்களும் அல்லவோ முன்பு அவன் உட்கொள்கிற உணவாக இருந்தன. இப்போது பிரிந்து சென்றதால் அவனுடைய உணவும் பறிப்போனது. அவன் கடாட்சம் என்கிற நீர் இல்லாத கொடி போல நானும் வாடி நிற்கிறேன். என்னுடைய நிறம், சரீரம், வாய், கண்கள் என்று அனைத்தும் வெளுத்து போய் பிரளய காலத்திலே அனைத்தும் தரைமட்டமாகி கடல், மலை, நிலம் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரியாக தெரிவது போல நானும் காணப்படுகிறேன் என்கிறாள். சரி, என் தோழியான நீயாவது இந்த நிலை ஆகும் முன்னர் என்னை மீட்டிருக்கலாமே. எனில் என் நிலையை பார்த்து பார்த்து உன் சரீரமும் என்னை விட அதிகமாக வெளுத்தது என்கிறாள். சுந்தரகாண்டத்திலே சஸ்ருத்வா வானரேந்திரஸ்து லக்ஷ்மணேன ஈரிதம் வச்சஹா ததாசித் நிஷ்பிரப அத்தியர்த்தம் ராகுக்ரஸ்த இவ அம்சுமான், அதாவது சீதையை பிரிந்த ராமன் துன்பத்திலே வருந்துகிறான் என்று லக்ஷ்மணன் கூறியதை கேட்ட வானரர் தலைவனான சுக்ரீவன் ராகுவால் பிடிக்கப்பட்ட சூரியன் போல ஒளி இழந்து நின்றான். தோழி, அதுபோல ஆனதே உன் நிலையும் என்கிறாள். கிஷ்கிந்தா காண்டத்திலே ஏகம் துக்கம் சுகஞ்சனவ் என்கிறபடி இன்பமும் துன்பமும் நம் இருவருக்கும் பொதுதானே, நீ வேறு நான் வேறு இல்லையே என்கிறாள். அவன் வந்து என்னோடு கூடி நின்றபோது இந்த மேனி நிறம், வாயின் சிவப்பு, கண்ணின் கருமை எல்லாம் எனக்கு கிடைத்தது. இது எனக்கு பெரிய செல்வமாயிருந்தது. ஆனால் எப்போது அவன் என்னை பிரிந்து சென்றானோ அப்போதே என் உயிர் உட்பட அனைத்தையும் தன் உடமையாக தன்னுடனேயே எடுத்து சென்று விட்டான். என்னால் நீயும் களையெழுந்து காணப்படுகிறாய் என்கிறாள். தோழியே, நம் இருவருடைய நிலையும் இப்படி ஆன பின்பு நம் விஷயத்திலே ஊரார் பழி கூறினால் அது இனி நம்மை என்ன செய்யும்? ஊர் பழிக்கு அஞ்சும் நிலையெல்லாம் கடந்து விட்டோமே என்கிறாள். அவன் புருஷோத்தமன் என்றால் பெண்களிலெல்லாம் உத்தமி இவள். தாமரை போன்ற திருக்கண்கள் கொண்டிருப்பது அவனுடைய புருஷோத்தம தன்மைக்கு எல்லை என்றால் அடக்கம்தான் இவளுடைய பெண் தன்மைக்கு எல்லை. தூது செய் கண்கள் கொண்டொன்று பேசி என்று 9ஆம் பதிகத்திலே கூறுகிறபடி நான் உன்னுடையவன் என்று அவன் எல்லை கடந்து தன் திருக்கண்கள் மூலம் கூறியதால் அல்லவோ நானும் என்னுடைய அடக்கம் என்கிற எல்லை கடந்து மடல் எடுப்பேன் என்று கூறும்படி ஆனது என்கிறாள். இப்படி எல்லை கடந்து எல்லாம் போன பின்பு ஊர் பழி பற்றி யோசிக்கும் நிலை இனி என்ன உள்ளது என்று அருளி செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.